Hello friends, welcome back to our channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கு எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வேர்த்து ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா இன்னர் வேர் வந்து நம்ம ஃபுல் டே வேர் பண்ணிட்டு இருக்கோம். சோ அவங்களுக்கு வந்து இன்னுமே கஷ்டமா இருக்கும். நீங்க ஸ்கூல் காலேஜ் போற गर्ल्सா இருக்கலாம், அப்படி இல்லனா வர்க்கிங் விமனா இருக்கலாம், இல்ல ஹோம் மேக்கரா இருக்கலாம், எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ பார்க்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் ஸ்கூல் காலேஜ் போகிற கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எப்போ நமக்கு பீரியட்ஸ் வரும், பீரியட்ஸ் வந்தால் ட்ரெஸ்ஸில் ஸ்ட்ரெயின் ஆயிருமா, இந்த மாதிரி பல டென்ஷன் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பீரியட் பேண்ட்டி வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து சானிட்டரி பேட் யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த பீரியட் பேண்டீஸ் வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. இந்த பேண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேலே வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்கல்ல, அங்கேருந்து பின்னாடி வரைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது லீக் ஆனால் கூட வெளியில் வராமல் இருக்குங்க. ஸோ ரெண்டும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஷீட் மாதிரி, ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டே ஃபுல்லாக வியர் பண்ணும்போது கூட உங்களுக்கு அந்த எந்த வித டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்டான மெட்டீரியல் கூட எந்த லீக்குமே இருக்காதனால நீங்கள் தாராளமாக இது வந்து பயன்படுத்தலாம். இதில் லேடிஸ் பார்த்தீங்கன்னா 4 days 5 daysல கூட அந்த டைமில் கூட இந்த பீரியட் பேண்டீஸை வந்து பயன்படுத்தலாங்க. பட் ஸ்கூல் காலேஜ் போகிற கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். மேலே வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது லீக் ஆனால் கூட வெளியில் வராமல் இருக்கும். ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. எலாஸ்டிக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. போடுறதுனால உங்களுக்கு வந்து அழுந்துமோ அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காமல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீரியட் பேண்ட்டி பார்த்தீங்கன்னா நான் ஷையவேர்லேருந்து தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ப்ராஸ் இந்த மாதிரி பேண்டீஸ்லாம் நிறையா அவைலபிளாக இருக்குது. பிரேசியரில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. எவ்ரிடே ப்ரா, புஷ்அப் ப்ரா, டிஷர்ட் ப்ரா, நர்சிங் ப்ரா, ப்ளஸ் சைஸ் ப்ரா, ஸ்போர்ட்ஸ் ப்ரா, கேமி ப்ரா, மினிமைசர் ப்ரா, பிகினர்ஸ் ப்ரா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இவங்ககிட்ட வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் பார்த்து வாங்கிக்கலாம். ஷேப்வேர்ஸ் கூட நிறைய அவைலபிளாக இருக்குங்க. ப்ரா அக்சசரிஸ் கூட இருக்குது. இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டே இன்னர் வேர் பண்ணுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருவாங்க. பாடியில் பார்த்தீங்கன்னா ரெட்னஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்ட்ராப் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக ரெட்னஸ் இருக்கும். அண்ட் கீழ் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வேர்த்து ரொம்ப இச்சிங்காக இருக்கும். எப்போவுமே அது தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வேர்த்து அதிகமாக இருக்கும். ஸோ ரேஷஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் பின்னாடி ஹூக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பட்டு அது கருத்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒர்க்கிங் விமனுக்கு சொல்லவே வேணாம். மார்னிங்லேருந்து வேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து இன்னுமே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ட்ரெயினில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேர்க்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே பிரேசர் தாங்க. இந்த மாதிரி பேடட் பிரேசர்லாம் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டான காட்டன் எவ்ரிடே பிரேசர் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி எவ்ரிடே பிரேசர் பார்த்தீங்கன்னா குர்த்தி கூட போடலாம், இல்லை சுடிதார் கூட போடலாம். இந்த ஒர்க்கிங் விமனுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால எல்லாருமே இதை வேர் பண்ணலாம். அண்ட் இந்த ஹோம் மேக்கர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம காலையிலேருந்து வேர் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ அவங்களுக்குமே இது ரொம்ப சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஷையவேரில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரேசஸ் அவைலபிளாக இருக்குங்க. எவ்ரிடே பிரேசியர், புஷ்அப் ப்ராஸ், அதுக்கப்புறம் ஃபுல் கவரேஜ் பிரேசஸ், போல்டட் பிரேசஸ், இந்த மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது. அவங்கக்கிட்ட நிறைய ஆஃபர்ஸுமே இருக்குங்க. இந்த எவ்ரிடே பிரேசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக வேர் பண்ணலாங்க. இதில் வந்து உங்களுக்கு கட்டு வந்து சைடில் கீழே இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. எலாஸ்டிக்குமே பார்த்தீங்கன்னா அழுந்தாமல் நல்லா திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் டே வேர் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. இது ரவுண்ட் ஷேப்பில் வரதுனால நீங்கள் வந்து டிஷர்ட் கூட வேர் பண்ணலாம், குர்த்தி கூட வேர் பண்ணலாங்க. ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. சைடில் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். பஸ்ட்டு வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கவங்களுக்குமே இது ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. ஹூக்ஸுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு டெய்லி கம்ஃபர்ட்டாக வேர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. குர்த்திக்கு கூட இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சாரிக்கு நீங்கள் வேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரேசர் வந்து பயன்படுத்துங்க. சாரி ப்ளவுஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இப்படி ஸ்டிச்சஸ் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தான் அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரக்சராக காமிக்கும். ஸோ சாரீஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிரேசர் ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒயர் ஃப்ரீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் பிரேசர் தாங்க. ஸோ வந்து பிரஸ்ட் வந்து சேக் ஆகிற பிரச்சனை வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரேசர் பார்த்தீங்கன்னா எம் ஃப்ரேம் பிரேசியர், நடுவில் வந்து உங்களுக்கு எம் மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளவுஸ் கூட போகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த சீம்டு பிராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ப்ளவுஸ் கூட வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி தான் இந்த பிங்க் பிரேசருமே, இது வந்து எக்ஸ் ஃப்ரேமில் இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு சீம்டு பிரேசர்
தான். நடுவில் வந்து ஸ்டிச்சஸ் வந்துட்டுனா சீம்டு பிரேசியருங்க. ஸோ இந்த மாதிரி பிரேசியர் வந்து ப்ளவுஸுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். பிரஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சேக் ஆகாமல் நல்லா இருக்குங்க. ஸோ டெய்லி யூஸுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி வேர் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம சாரி கூட வேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் குர்த்திக்குமே இது வந்து நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக தான் அங்கே இருக்குங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கிறதுனால ஃபுல்லாக கவர் ஆகும். நான் 3 இயர்ஸாக ஷேப்வேர்ல பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க. கலர் ஃபேடிங்கோ இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கூட இருக்குங்க. 3 பிரேசியர் 999க்கு இருக்குது, 3 பிரேசியர் 1299க்கு இருக்குது, ஃப்ளாட் 20%, ஃப்ளாட் 40%, இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க. நீங்கள் பிரேசியர் பர்ச்சேஸ் பண்ணும்போது மறக்காமல் பிரியா10 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். இது 1000 ரூபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிளாக இருக்குங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸை பார்த்து வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் குர்த்தி போடும்போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நெக் வந்து ரொம்ப டீப்பாக இருக்க மாதிரி இருக்கும், லோ நெக்காக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ப்ராப்பரான கேமசோல் போடல இல்லை ஸ்லிப்ஸ் போடல அப்படின்னா அது ரொம்ப ஆடாக தெரியும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நெக் டீப் நெக் கவரப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கலர்ஸில் கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த நெக் வந்து ஈஸியாக கவர் பண்ணிக்கலாங்க. இந்த நெக் கவரப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து எம்ப்ராய்டரி மாதிரி வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணும்போது உங்களுக்கு ஆடாக தெரியாமல் இருக்கும். ஸோ நல்ல ஃப்ளாரல் டிசைன்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் போடும்போது உங்கள் பிரேசர் சைடில் ஸ்ட்ராப் இருக்கும் இல்லையா, ஸோ அது உள்ளே விட்டு இந்த மாதிரி பட்டன் போட்டிங்க அப்படின்னா அது வந்து கீழே வராமல் இருக்குங்க. டீப் நெக்ஸ் லோ நெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. உங்கள் பிரேசரோட ஸ்ட்ராப்பில் இந்த மாதிரி பட்டன் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் அந்த மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்குறக்கு ஸ்லிப் மாதிரி இருக்கும். இல்லைன்னா கிளாத்தோட ஏதோ சின்னதாக ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி தான் தெரியும். ஸோ வெளியில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு அந்த மேலே வந்து எம்ப்ராய்டரி மட்டும்தான் தெரியும், அந்த லேஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அது மட்டும்தான் தெரியும். கீழே இருக்க கிளாத் வந்து அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடும். ஸோ பார்க்கும்போது எந்த விதமான ஆடாகவும் தெரியாமல் ரொம்ப அழகாக இருக்குங்க. டீப் நெக்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. பிளாக் அதுக்கப்புறம் ஒயிட் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம எல்லாம் நிறைய லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா தொப்பை இருக்கும். இது வந்து பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குங்க. என்ன தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி எடுத்தாலும் சரி, அதுக்கு ப்ராப்பரான டயட் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த தொப்பை வந்து இன்ஸ்டண்ட்டாக குறையாது இல்லையா? அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கான ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணணும். டயட்டுமே ரொம்ப ஹெல்த்தியாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக அது வந்து குறையும். அப்படி எடுத்தோடனே ஒரே நாளில் குறையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம அந்த தொப்பையை வந்து மறைக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹை வேஸ்ட் பேண்டீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹை வேஸ்ட் பேண்டீஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம பயன்படுத்தலாம். இப்போ ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஷேப்வேர்ஸ் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம உட்காரும் போது மேலே சுருண்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பேண்டீஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. ரொம்ப நார்மலாக பேண்டீஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் மேலே தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தொப்பையை வந்து மறைச்சிக்கலாங்க. இந்த ஹை வேஸ்ட் டம்மி டோனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் போடுற பேண்ட்டி விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். மேலே இருக்க பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக தாங்க இருக்கும். டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் பேண்ட்டி விட கொஞ்சம் கீழே அந்த வந்து லேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அண்ட் இந்த டம்மி டோனருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் இருக்குங்க. ஏதாவது ஒரு சின்ன டிஸ்சார்ஜ் ஏதாவது ஆச்சுன்னா கூட உங்களுக்கு இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேண்ட்டியோட கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து உள்ளே வந்து காட்டன் கிளாத்தில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 சைட்லும் லேஸ் வந்து இருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. நார்மல் ஷேப்பை விட இது வந்து போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக போடுறீங்க அப்படின்னா இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஷேப்பேர் வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக போட முடியாது இல்லையா? ஸோ இந்த ஹை வேஸ்ட் பேண்டீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. நம்ம டெய்லி பயன்படுத்துறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த சம்மரில் எப்படா வேலையை முடிச்சுட்டு தூங்கலாம் தாங்க பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தூங்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்லீப் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் இல்லையா? எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸஸ் வந்து போடாதீங்க. நைட்டு தூங்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்க மாதிரி ட்ரெஸ் வந்து போடுங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லதுங்க. அண்ட் ப்ராப்பரான இன்னர்வேர் போடுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து நைட்டில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நைட்டில் மட்டும் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்லீப் கிடைக்கும். நீட்டாக வந்து எந்த இன்னர்வேராக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கும் போட்டுட்டு தூங்காதீங்க. ரொம்ப லூஸான கார்மெண்ட்ஸாக சூஸ் பண்ணுங்கள்.
ஷயவேல பார்த்தீங்கன்னா பிராஸ் பேண்டீஸ் மட்டும் இல்லைங்க, இவங்ககிட்ட வந்து நைட் வேர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. டீனேஜர்ஸுக்கு தகுந்த மாதிரி நைட் வேர்ஸ் இருக்குது, இல்லை பெரியவங்க போடுற மாதிரி இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது, டிஷர்ட்ஸ் மட்டும் தனியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சைஸ் அவைலபிலிட்டி கூட இருக்குங்க. ஸோ உங்களுக்கு சைஸ் என்னன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஷயவேல பார்த்தீங்கன்னா நிறைய நைட் வேர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி லாங் ஸ்லீப் டீ கூட அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் நைட்டு தூங்கும் போது பார்த்தீங்கன்னா இதை மட்டுமே போட்டு கூட தூங்கலாங்க. கீழே வந்து பேண்ட் போடணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஸோ பேண்ட்ஸை தான் நீங்கள் கண்டிப்பாக போடணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் மாதிரி கூட ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா இந்த டீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீக்கும் கீழே வரைக்குமே வரும், முட்டிக்கு கீழே வரைக்குமே இருக்கும். ஸோ டெய்லி போட்டுட்டு தூங்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் நிறைய சைஸ் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். கலர் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்களுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ப்ராடக்ட்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கூட கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் பாய்.